இந்த ஒட்டுமொத்த உலகமும் ஒரு காதல் ஸ்டோரிய ஒரு ஆணோட பார்வையில இருந்து, ஆணோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் பார்த்திருக்கு. இது வந்து உங்களுடைய கதைய தான் உங்களுடைய கணவர் இப்ப சொல்றாரு. நீங்க சொல்லுங்க. அந்த காதல் வலிகள், அந்த காதல எப்படி கடந்து வந்து ஜெயிச்சீங்க? உங்களுடைய பார்வை. என்னோட கருத்து என்னன்னா, நான் எப்பவுமே உண்மையா இருக்கணும். உறுதியா இருக்கணும். ஆ இன்னைக்கு ஒருத்தர பார்த்தோம், நாளைக்கு ஒருத்தர பார்த்தோம்னு போய்க்கிட்டு இருக்கக்கூடாது. சின்சியரா லவ் பண்ணிட்டோம். லவ் பண்றதுக்கு முன்னாடி பலமுறை யோசிச்சேன். ஆனா லவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு முறை கூட நான் யோசிக்கல அவர கழட்டி விடணும்னு. நெட்டையே குட்டையே லவ் பண்ணிட்டோம். கல்யாணம் பண்ணிறணும். இதுக்கு என்ன போர்கள் வந்தாலும் நம்ம எதிர்த்து போராடணும். என்னோட போராட்டம் அவர் அடையிறதா இருந்துச்சு. அதுக்காக நெறைய வலிகள், நெறைய அடிகள் எல்லாம் கடந்து வந்தேன். சில நேரம் சொத்து எல்லாத்தையும் இழக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. இழந்துட்டு தான் வந்தேன். சொத்து எப்ப வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம். புரிஞ்சுகிட்ட ஆள சம்பாரிக்கிறது கஷ்டம். அந்த மனசு கிடைக்கிறது. அத இழக்க விரும்பல. இழக்காம புடிச்சனால எங்க 20 வருஷ லைஃப் நல்லா போய்க்கிட்டு இருக்கு. இப்ப பேசும்பொழுது சொன்னாங்க, ஒரு பெரிய போராட்டமே நடந்தது அப்படின்னு உங்கள பத்தி தான் சொன்னாங்க. நீங்க பெரிய ஒரு போராட்டமே நடத்துனீங்கன்னு. அது என்ன போராட்டம்? எதுக்காக? எங்க இருந்து அந்த போராட்டம்? என்ன போராட்டம்னா, ஃபர்ஸ்ட்டு ஜாதிங்கிறது பொதுவாவே சொல்லணும் தேவையில்ல. எல்லாருக்கும் தெரியும். ஜாதினால எங்க வீட்ல ஒத்துக்கல. வசதினால அவங்க வீட்ல ஒத்துக்கல. அவர் நல்லா படிச்சவர், நான் படிக்காதவ. ஆ அந்த பிரச்சனைனால எங்களுக்குள்ள பெரிய பிரச்சனைகளா இருந்துச்சு. எங்க வீட்ல ஒத்துக்காதனால நான் விஷம் குடிச்சேன். ஒரே டைம்ல விஷம் குடிக்கணும்லாம் சொன்னேன். இவரு அவங்க ஃபேமிலிக்காக விஷம் குடிக்கல. இவரு குடிப்பாருங்கிற நம்பிக்கையில நான் குடிச்சிட்டேன். அங்கே கடவுள் எனக்கு ஆயுச குடுத்தனால பொழச்சுட்டேன். ஒரு காலத்தின் கட்டாயத்துக்காக, ஃபேமிலி வளர்ப்புக்காக நான் இன்னொரு கல்யாணம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த வாழ்க்கை பிடிக்காதனால அதுலருந்து வெளிய வரும்போது அங்கே ஒரு போராட்டம். அவங்க பக்கம் தப்பு சொல்ல முடியாது. எனக்கு பிடிக்கல, நான் வெளியில வந்துட்டேன். வெளியில வந்துட்டு சமுதாயத்துல ஒரு பொண்ணு சிங்கிளா வாழ்ந்தா என்னெல்லாம் பேசுவாங்க. தப்பே செய்யாம நம்ம அந்த பேர் வாங்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் மடத்துக்கு போனேன். சன்னியாஸ்திரி மடத்துல போய் சமையல் வேலையில பார்த்தா நமக்கு வெளியில வர வேண்டாம். உள்ள சமைச்சுக்கலாம். நம்ம இறந்தா அவங்க தூக்கி போட்டுருவாங்க. அந்த மாரி போய் அங்கே வேலை பார்த்தேன். அங்கே வேலை பார்க்கும்போது எங்க அம்மா இறந்துட்டாங்க. இறந்த தாக்க கிடைச்சதுக்கு அப்புறம் நான் வந்தேன். எங்க அப்பா மட்டும் ஒத்தைக்கு ஆயிட்டாங்க. சொத்தெல்லாம் எங்க சித்தப்பா வீட்டுக்கு நான் எழுதி குடுத்துட்டு தான் வந்தேன். இவர கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொன்னனால. ஸோ அதனாலேயே எங்க அப்பாவ கூட்டிக்கிட்டு நான் மறுபடியும் எங்கே போகலாம்? என்ன பண்ணலான்னு ஊட்டியில வந்து ஒரு சேட்டு வீட்ல வேலை பார்த்தேன் 1 வாரம். அப்ப அந்த சேட்டு எங்க அப்பாவ அடிச்சனால, "நீ எங்க அப்பாவ இங்க வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்மள வளர்த்ததுக்காக ஒரு சேட்டுக்கிட்டலாம் அடி வாங்கக்கூடாது. நம்மள வளர்த்துட்டு எதுக்கு அவங்க அடி வாங்கணும்? நம்மளோட சுயநலத்துக்காக நம்ம அப்பாவ கெடுத்துட்டோம்னு" சொல்லி கூட்டிக்கிட்டு வேற பக்கம் நான் இங்க கேரளா மறுபடியுமே கேரளா வந்தப்ப தான் தனியா இருந்தப்ப எங்க முத்து, "என்னால நீ இவ்வளவு கஷ்டப்பட்டுட்ட, நானே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு" வந்தாரு. கல்யாணம் பண்ணி 3 மாசம் இருக்கும்போது இந்த பாத்திர வியாபாரம், இவர் படிச்ச படிப்புக்கு அந்த வேலை பார்க்க புடிக்கல. 1 மாசம் இருந்துட்டு என்னைய விட்டுட்டு மறுபடியும் உங்க ஃபேமிலியிலே வந்து ஜாயின் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்ப நான் இது நாள் வரைக்கும் என்னைய தொட்டு பேசினதுல அந்த 5 வருஷ லைஃப்ல லவ் பண்ண காலத்துலயும் சரி, ரொம்ப டீசென்ட்டா அந்த லவ் உங்களுக்கு தெரியாது. பழைய காலத்து லவ் தான். சொல்லுங்க. நான் இல்ல எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் அதாவது தெரிஞ்சுக்கட்டும். நாங்க சொல்லுங்க.